மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா குழு அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் நாங்களும் கேட்டோம். குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குழு அமைச்சு விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னாடவே இது போன்ற ரசாயன கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அதை மட்டும் அவர் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீரில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது என்று சொன்னால், அதோடைய தன்மை மாறுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ரசாயன கழிவுகள் கலப்பதன் மூலியமாக தான் அந்த நீரினுடைய தன்மை மாறும். முடிச்சிடறேன் சார், முடிச்சிட்டோன்னு நீங்க தன்மை மாறக்கூடும். அப்படி எதுவும் கலக்காம எது விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது அந்த நிறுவனங்களை இன்னும் அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டைலாக மாறிவிடும். அந்த நிறுவனங்கள் மீது விசாரணையின் அறிக்கையில் இறுதியில் அந்த நிறுவனங்களிலிருந்து கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் அந்த நிறுவனங்களிலிருந்து தண்டம் வசூலி செய்து அதை அகற்றுகின்ற பணிகளுக்கும் சரி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி நிவாரணம் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் எண்ணெய் பற்றி சொன்னோம். எண்ணெயெல்லாம் நம்ம வாளியில தான் எடுத்து வெளியில் ஊற்றிக்கிட்டு இருந்தோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், அந்த எண்ணெய் கசிவுகள்லாம் பண்ணும்பொழுது அதற்கெல்லாம் டெக்னாலஜி வேணும்னா எந்த நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கலந்ததோ அந்த நிறுவனம் அதை அகற்றி தர வேண்டும். அப்படி அந்த நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டங்களை விதித்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் மறுபடியும் நடக்காம தடுக்க முடியும் என்று சொல்லி, மீண்டும் அந்த விசாரணை குழு அறிக்கை வருவதற்கு முன்பு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோ கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து வரலை என்ற முடிவுக்கு வர வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன்.